Let's turn to John chapter 17 and let's read from verse 20 to verse 23. யோவான் 17வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 20வது வசனம் முதல் 23வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். I do not ask for these only, but also for those who will believe in me through their word, that they may all be one, just as you, Father, are in me and I in you, that they also may be in us, so that the world may believe that you have sent me. The glory that you have given me, I have given to them, that they may be one even as we are one, I in them and you in me, that they may become perfectly one, so that the world may know that you sent me and loved them even as you loved me. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். Since Jesus prays for unity among believers in this passage, we have been studying this important topic for the last few weeks. இங்கே இயேசு கிறிஸ்தவ ஒருமைப்பாட்டிற்காக ஜெபிக்கிறார். இந்த வேத பகுதியிலே இந்த பகுதியை நாம கடந்த சில வாரங்களாக நாம் முக்கியமாக படித்து வருகிறோம். For the last 2 weeks, I have been telling you that the New Testament teaches that the church already has unity in one way, and yet it also teaches that the church lacks unity as well. கடந்த 2 வாரங்களாக நான் என்ன காண்பித்து வருகிறேன், இந்த ஒருமைப்பாடானது ஏற்கனவே சபைக்குள்ளாக அதாவது நமக்குள்ளாக இருக்கிறது. அதே நேரத்தில இன்னொரு விதத்தில நாம் இதை அடைய வேண்டியதாகவும் இருக்கிறது. So far, we have focused more on the unity that we already have. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நமக்கு இருக்கிற அந்த ஒருமைப்பாட்டை குறித்து அதிகமாக கவனித்து வந்தோம். We saw how God has already made us one in Christ Jesus. தேவன் நம்மை ஏற்கனவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எப்படி ஒன்றாக்கி இருக்கிறார் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். One body, one family, under one Father, and so on. ஒரே சரீரமாக, ஒரே பிதாக்கு கீழாக, ஒரே குடும்பமாக நம்மை இணைத்திருக்கிறார் என்பதை பார்த்தோம். We said that this unity that we already have is a spiritual unity. இந்த ஒருமைப்பாடு பார்த்தீங்கன்னா, இது ஆவிக்குரிய ஒருமைப்பாடு என்று நாம் பார்த்தோம். And therefore, it is an invisible unity. You can't see it with these physical eyes. God can see it, but it's there. It's invisible. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இது ஆவிக்குரிய ஒருமைப்பாடா இருக்கிறதுனால, இது காணக்கூடாத ஒருமைப்பாடாக இருக்கிறது. அதனால தான் இத நம்முடைய சரீர கண்களால பார்க்க முடியாது. தேவன் அதை காண்கிறார். And we also saw that it's an unbreakable unity. No man, no force can break this unity that God has already created in the church, the body of Christ. அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, இது எவராலும் எந்த ஒரு சக்தியாலும் முறிக்கப்பட முடியாத ஒரு ஒருமைப்பாடாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் இதை அதாவது கிறிஸ்துவாகிய இந்த சபைக்குள்ளாக, கிறிஸ்துவின் சரீரமாகிய இந்த சபைக்குள்ளாக தேவன் ஏற்படுத்தின ஒரு இணைப்பாக, ஒருமைப்பாடாக இது இருக்கிறது. When we talk about Christian unity, we should always begin with this unity, the unity that we already have in Christ, that God has already created. அப்போ கிறிஸ்தவ ஒருமைப்பாடு அல்லது சபைக்குள்ளாக ஒருமைப்பாடு என்று வரும்போது எப்போதுமே பார்த்தீங்கன்னா, தேவன் ஏற்கனவே சபைக்குள்ளாக அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எப்படி ஒன்றாக இணைத்திருக்கிறார் என்பதில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். If we want the church to be more united today in a visible and practical way even, the best way, the New Testament way to begin is to start by acknowledging that God has already given an amazing unity to the church. He has already made us one family in Christ Jesus. அதாவது இன்றைக்கு கிறிஸ்தவ சபையில
விசுவாசிகளுக்குள்ளாக அந்த ஒருமைப்பாடு பார்க்கிற விதத்துல நடைமுறையில வேணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே தேவன் நம்மை எப்படி ஒன்றாக இணைத்திருக்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒரே குடும்பமாக எப்படி நம்மை இணைத்திருக்கிறார் என்பதிலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்க வேண்டும். If we simply just accept this truth, if we openly acknowledge it, if we just open our mouth and say things like, we are all one family, we are brothers and sisters in Christ. If we just say that, it will become harder for us to treat other believers uh, in a wrong way because we accept and acknowledge that they are our brothers and sisters. இத பார்த்தீங்கன்னா, இந்த உண்மைய நம்ம ஏற்றுக்கொண்டு இத அங்கீகரித்து சொன்னாலே, வாய திறந்து சொன்னாலே, அவர்களுக்கு விரோதமா ஏதாவது செய்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஏன்னா, அவர்கள் நம்முடைய சகோதர, சகோதரிகளாக இருக்கிறார்கள் இல்லையா? So I'm glad that we started by focusing on this already present God given spiritual invisible unity. அப்போ ஏற்கனவே தேவன் கொடுத்திருக்கிற காணக்கூடாத இந்த ஒருமைப்பாட்டிலிருந்து ஆரம்பிக்கிறது குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். But now we're going to move on today and begin to address the unity that we don't have. ஆனா இன்னைக்கு அதிலிருந்து நாம் தொடர்ந்து நம்ம மத்தியில காணப்படாத அந்த ஒருமைப்பாட்டை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Yes, there is a unity that is missing, or there is a lack of unity in the church as well, right? உண்மைதான் பாருங்க. அதாவது சபையில வந்து ஒரு ஒருமைப்பாடு இல்லாத நிலை, சில நேரத்தில அந்த ஒருமைப்பாட்டில ஒரு குறைவு காணப்படத்தான் செய்கிறது. When we see visibly and practically, there are disagreements, there is strife among believers within individual churches as well as between different churches or groups. அதாவது வெளிப்படையா, சரீர பிரகாரமாக பார்க்கும்போது, சபைகளுக்குள்ளாக அதாவது ஒரே சபைகளுக்குள்ளாகவும் சரி, மற்ற பல்வேறு சபைகளுக்குள்ளாகவும் சரி, சில ஒரு பிரிவினைகள் அதாவது வெளிப்படையான ஒருமைப்பாடு காணப்படாமல் தான் இருக்குது. Nobody can deny that. There are cases, and it is there all over the world and even here as well. இத வந்து யாரும் மறுக்க முடியாது பாருங்க. இது இங்கேயும் சரி, உலகம் முழுவதும் சரி அப்படித்தான் இருக்கிறது. Even something like the fact that there are hundreds of denominations itself in a way speaks to it. இத பார்த்தீங்கன்னா, அது இந்த விதத்தில சொல்லலாம். அதாவது நூற்றுக்கணக்கான ஸ்தாபன பிரிவுகள் காணப்படுகிறது. அந்த விதத்திலயும் சொல்லலாம். So there is a disunity in many ways in the church. Now question is, what should we do about it? அப்போ பார்த்தீங்கன்னா, சபையில இப்படி பல விதத்தில அந்த ஒற்றுமை இல்லாத நிலை, ஒருமைப்பாடு இல்லாத நிலை காணப்படுகிறது. அப்போ அதுக்கு நாம என்ன செய்யலாம்? How should we begin to address this problem? இந்த பிரச்சனைய சரி செய்றதுக்கு நம்ம எப்படி எதிலிருந்து ஆரம்பிக்கலாம்? There are different ways you can approach the problem, but we should be careful not to approach it with mere human wisdom or worldly wisdom alone. இந்த பிரச்சனைய சரி செய்றதுக்கு நம்ம பல விதத்தில அணுகலாம் பாருங்க. ஆனா அப்படி அணுகும்போது, இங்க நம்ம மனித ஞானத்தில மனுஷீகமா நம்ம எதையும் செய்யக்கூடாது. Worldly wisdom would say, just bring in some expert consultants, and see what are the differences and how we can resolve them, That's how people in the world would approach problems and conflicts and so on. உலகத்தில பார்த்தீங்கன்னா, மனுஷிக ஞானத்தில என்ன சொல்லுவாங்க, இதுல வந்து ரொம்ப சிறந்த ஆலோசனை குடுக்குற யாரையாவது கூட்டு வந்து இதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்க. அப்படின்ற விதத்தில தான் மனுஷீகமா ஞானத்தில சிறந்த காரியத்த செய்யலாம். இந்த மாரி பிரிவினைய சரி பண்றதுக்கு, ஒற்றுமையா இருக்கிறதுக்கு இந்த மாரி செய்யலாம் அப்படின்னுவாங்க. But the way we should approach this is we should ask ourselves, what kind of guidance does God's word give us concerning this matter? ஆனா நாம எப்படி இத அணுகணும் அப்படின்னா, இந்த விதமான இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்கிற விதத்தில் தான் நாம் அணுக வேண்டும். Since we're talking about church unity or Christian unity, unity among believers, we should ask specifically, what does the New Testament say about this matter? அப்போ கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, விசுவாசிகள் மத்தியில் இருக்கிற இந்த ஒருமைப்பாட்டில் இருக்கிற பிரச்சனையை சரி செய்வதற்கு புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது அதை கவனிக்க வேண்டும். It turns out the New Testament has a whole lot of things to say about this. There are actually New Testament passages where you will see incidents of disunity in the early church recorded in the New Testament.
புதிய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா, ஆதி திருச்சபையிலே சில அங்க இந்த ஒருமைப்பாட்டிலே சில பிரச்சனைகள் நிகழ்ந்த சம்பவங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We tend to view the early church as like a perfect church. We think, if we need to be like the early church in every way. And I know that the early church is probably the best model, right? And even in terms of unity, they probably enjoyed more unity than the church today. அதாவது நம்ம ஆதி திருச்சபை பார்க்கும்போது, அது ரொம்ப பூரணமான சபையாக்கும். அதுதான் நமக்கு ஒரு முன்மாதிரியான சபையாக்கும். அப்படின்ற விதத்தில நம்ம எண்ணுகிறோம். அ அது அது சரிதான் ஒரு விதத்தில. ஏன்னா, நமக்கு அது ஒரு முன்மாதிரியான சபை. அநேக விஷயத்தில நமக்கு ஒரு ரொம்ப சிறந்த ஒரு மாதிரியாக அது இருந்திருக்கிறது என்பது உண்மைதான். But they were not a perfect church. You can see some incidents of disunity were there, and they are recorded for us right in the New Testament. அப்படி இருந்தா கூட, அங்க அந்த ஆதி திருச்சபையிலும் இந்த ஒருமைப்பாடு இல்லாத அல்லது ஒரு சில ஒருமைப்பாட்டில சில பிரச்சனைகள் காணப்பட்டத பார்க்கலாம். அது நமக்கு புதிய ஏற்பாட்டில நமக்கு பதிவு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. And when you look at these incidents in the New Testament, oftentimes the reason behind the disunity is revealed in these passages. அந்த மாதிரி சம்பவத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒருமைப்பாடு அங்க இல்லாம போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. And the solution is also given. அது மாத்திரமல்ல, அதற்கு என்ன தீர்வு அப்படின்னும் கொடுக்கப்பட்டிருக்கு. There are some other passages in the New Testament where although there is no mention of a specific case of disunity or its details, there are still clear instructions and commands, even commandments in these passages that directly relate to the issue of unity. மற்ற சில வேத பகுதியில பார்த்தீங்கன்னா, இந்த ஒருமைப்பாடு இல்லாத நிலைகள் குறித்து சொல்லப்படவில்லை என்றாலும், இந்த ஒருமைப்பாட்ட சரி செய்வதற்கான சில கட்டளைகளே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So, what I'm trying to say is there are many New Testament passages, and if you study these New Testament passages, you will find, you will observe certain things. அப்ப இந்த புதிய ஏற்பாட்டு இந்த வேத பகுதியில் சில பகுதியெல்லாம் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, சில காரியங்களை நீங்க அங்க புரிந்து கொள்ள முடியும், பார்க்க முடியும். You'll see that there are several reasons behind disunity mentioned in the New Testament. அப்போ இந்த புதிய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா, இந்த ஒருமைப்பாடு இல்லாத அளவு அந்த பிரிவினைக்கான காரணம் என்ன என்பதை குறித்து பல காரணங்கள நீங்க பார்க்கலாம். But if you kind of analyze these reasons and categorize them, you will also see that there are few reasons that keep coming up again and again. ஆனா, அந்த பிரிவினைக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க ஆராய்ந்து அத வரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னா, சில காரணங்கள் மட்டும் திரும்ப திரும்ப அதே காரணமா இருக்கும். அதுவே வந்துட்டு இருக்கும். In other words, some reasons for disunity seem to be more frequent and more significant. அதாவது இந்த ஒருமைப்பாடு இல்லாத நிலைக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, சில காரணங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா, அது அடிக்கடி வர்றதா இருக்கும். Let's call them, major hindrances to Christian unity. அத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்தவ ஒருமைப்பாட்டிற்கு ஒரு முக்கியமான தடைக்கல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். I'm going to share with you about some of these major hindrances to Christian unity. அப்போ இந்த கிறிஸ்தவ ஒருமைப்பாட்டிற்கு தடையாக இருக்கிற, இடையூறாக இருக்கிற முக்கியமான காரியங்கள பார்க்க போகிறோம். Today, I'm going to introduce to you one kind of major hindrance to Christian unity. அதுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்தவ ஒருமைப்பாட்டிற்கு தடையாக இருக்கிற ஒரு காரியத்த பார்க்க போகிறோம். I'll show you a couple of New Testament passages that talk about this. சில புதிய ஏற்பாடு வேத பகுதியில் அதை போதிக்கிறது, அதை எடுத்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். Then we'll try to apply these New Testament lessons to our present situation today. அப்புறம் இந்த புதிய ஏற்பாடு போதிக்கிற அந்த பாடங்களை இன்றைக்கு நடைமுறையில நாம சந்திக்கிற காரியத்துக்கு எப்படி நம்ம பயன்படுத்தலாம் என்பதையும் சொல்லப் போகிறேன். So what is the major hindrance that we're talking about today? It is sin. Sin is one major hindrance to Christian unity. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற முக்கியமான தடை என்னவென்றால் பாவம்.
believers committing sin, both individually committing sin as well as collectively committing sin. அதாவது விசுவாசிகள் செய்கிற பாவம். அதாவது தனிப்பட்ட ஒரு விசுவாசி செய்கிற பாவம். அதே நேரத்தில அநேக விசுவாசிகள் அங்கே சேர்ந்து செய்கிற பாவம். Let me quickly explain how this is a hindrance. அ இது எப்படி தடையா இருக்குது அப்படின்றத நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். You see, when a believer gives in to sinful ways, I'm talking about when a believer gives place to pride or jealousy or covetousness, something like that. அதாவது விசுவாசி வந்து தன்னுடைய வாழ்க்கையில பாவத்துக்கு இடம் கொடுக்கும்போது, அதாவது எப்படின்னா, இந்த பெருமை, பொறாமை, இச்சை இது போன்ற காரியங்களுக்கு இடம் கொடுக்கும்போது, When believers don't care about other believers and when they become selfish, you know, மற்ற விசுவாசிய குறித்து எந்த ஒரு கரிசனையும் இல்லாம சுயநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, you can imagine what will happen when these kinds of believers interact with one another. அப்ப இப்பேற்பட்ட இந்த விசுவாசிகள் மற்றவர்களோடு இடைப்படும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. You're going to have big trouble. அங்க பெரிய ஒரு பிரச்சனை தான், இடையூறு தான் உண்டாகும். The result will be discord, you know, disagreement, gossiping, quarreling, infighting, and so on. அப்ப அங்க என்ன உண்டாகுது? ஒரு அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நிராகரிக்கிறாங்க. ஏதாவது வாக்குவாதம் உண்டாகுது. ஏதாவது சண்டை சச்சரவு தான் உண்டாகுது. In this kind of environment where there is sin, right, unity cannot be maintained, certainly cannot be improved. அப்ப இப்பேற்பட்ட சூழ்நிலையில, இந்த பாவம் நிறைந்த சூழ்நிலையில ஒருமைப்பாடானது இருக்காது. ஒருமைப்பாடு அங்க இருந்து அங்கே வளரவும் முடியாது. This is a real problem behind disunity, even today. இந்த ஒருமைப்பாட்டுல இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்குது. இன்னைக்கும் அது ஒரு பிரச்சனையா இருக்குது. This is a real hindrance, a very important, major hindrance. இது பார்த்தீங்கன்னா, உண்மையான ஒரு முக்கியமான தடையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். If we want unity in the church to grow, we need to realize how much of a problem this is, and we need to take every step in order to change this. அப்போ இது எவ்வளோ ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்றத பார்க்கணும். இத ச இந்த ஒருமைப்பாட்டுல இருக்கிற இந்த பிரச்சனைய சரி பண்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ, அத நம்ம அதற்கான முயற்சிய எடுக்க வேண்டும். Let me begin by taking you to a very clear New Testament passage on this matter. இந்த காரியத்தை குறித்து புதிய ஏற்பாடு சொல்லுகிற ஒரு தெளிவா இத குறித்து சொல்லுகிற ஒரு வேத பகுதிக்கு நாம் செல்லுவோம். Let's go to James chapter 4. யாக்கோபு 4வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். As you're turning there, let me say that James, the book of James, is one of the earliest written books of the New Testament. திருப்பிக் கொண்டிருக்கும்போதே ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த யாக்கோபு நிருபமானது புதிய ஏற்பாட்டில எழுதப்பட்ட ஒரு முதலாவது அல்லது ஒரு பழமை வாய்ந்த ஒரு நிருபம் அப்படின்னு சொல்லலாம். This was written probably 10 to 15 years after Jesus rose again. இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஒரு 10, 20 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டது இது. It's earlier than most of the other books of the New Testament. புதிய ஏற்பாட்டில இருக்கிற மற்ற எந்த புஸ்தகத்தை காட்டிலும் இது முன்பாக முதலாவது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். So if you can just picture, how the church began, we read in the book of Acts how it began. There was amazing unity in the beginning, right in the beginning. In the book of Acts, if you read chapter 2, for example, chapter 4, you will see that there was amazing unity. I mean, probably the best unity the church enjoyed, was experienced around that time. அப்போ சபை ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது அப்போஸ்தலர் நடபடிகள நம்ம வாசிக்கலாம். ஆதி சபை ஆரம்பிக்கும்போது அங்க ஒரு அற்புதமான விதத்தில அந்த ஒருமைப்பாடு காணப்பட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் மற்றும் 4ஆம் அதிகாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க ஒருமைப்பாடு ரொம்ப அற்புதமான விதத்தில காணப்படுகிறத நம்ம காண முடியும். Again, you'll read, statements like they were all in one accord and so on. அங்க வந்து நீங்க திரும்ப திரும்ப வாசிக்கலாம் பாருங்க. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள் அப்படின்ற அந்த வார்த்தைகள நம்ம அடிக்கடி பார்க்கலாம். But that's right at the beginning. Now we are going to read James chapter 4 verse 1. Keep in mind this is about 10 to 15 years after the beginning, right? And I want you to notice what is happening here.
அப்போ அந்த ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள்னு சொன்னோம் இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில அப்படிதான் இருந்தது. ஆனா, இங்க நம்ம யாக்கோபுல வாசிக்க போகிற இந்த காரியம் பார்த்தீர்கள் என்றால், சபை ஆரம்பித்து 10, 15 வருடங்களுக்கு பிற்பாடு என்ன நிலை? அதை குறித்து இங்க பார்க்கிறோம். Let's read verse 1. 4வது அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கலாம். James says, "What causes quarrels and what causes fights among you?" இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், "உங்களுக்குள்ளே யுத்தங்களும், சண்டைகளும் எதினாலே வருகிறது?" Remember, he's writing to believers. இது விசுவாசிகளுக்கு எழுதுறாரு பாருங்க. It looks like there is some quarreling and infighting. Why else would he say, "What causes quarrels and fighting among you?" Among you, very directly, he's asking them. அப்போ இங்க அவர் எழுதுறத பார்த்தா, அவங்களுக்குள்ள ஏதோ யுத்தங்களும், சண்டைகளும் காணப்படுது. சொல்றாரு பாருங்க, "உங்களுக்குள்ளே யுத்தங்களும், சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்களுக்குள்ள அது இருக்குதே" அப்படின்றார். And he goes on to give a clear answer in the rest of the passage here. Let's continue to read. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதற்கு தெளிவான அங்க பதிலையும் கொடுக்கிறார். நம்ம தொடர்ந்து வாசிப்போம். Look what he says. "Is it not this that your passions are at war within you?" "உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா?" And he elaborates on that. Next, he says in verse 2, "You desire and do not have, so you murder. You covet and cannot obtain, so you fight and quarrel." அது குறித்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? "நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும், யுத்தமும் பண்ணியும் உங்களுக்கு சித்திக்கிறதில்லை" அப்படின்றார். Notice what he's saying. He's saying, it what causes these fights are something within you. Your desire, not good desire, but covetous desire. அவர் என்ன காரணம் சொல்றாரு பாருங்க. அத கவனிக்கணும். என்ன சொல்றாரு? "உங்களுக்குள்ள இருக்கிற ஆசை தான் பிரச்சனையா இருக்குது. இது வந்து நல்ல ஆசையா இல்ல. உங்களுக்குள்ள இச்சையால நிறைந்திருக்கிறீங்க. அது நிமித்தமா இப்படிப்பட்ட சண்டைகள் வருது" அப்படின்றார். You want what other believers have, and you try to get it, and when you can't get it, you're willing to do anything for it. Fight, quarrel, whatever. நீங்க வந்து என்ன பண்றீங்க? மற்ற விசுவாசிகள் என்ன வச்சிருக்காங்களோ, அது எனக்கு வேணும் அப்படின்னு இச்சிக்கிறீங்க அத பார்த்து. அது நிமித்தமா என்ன ஆகுது? உங்களுக்குள்ள சண்டைகளும், யுத்தங்களும் வருது அப்படின்றார். He continues in the second half of verse 2. He says, "You do not have because you do not ask." He's saying, instead of asking God, you're fighting for it, coveting it and fighting for it. அந்த 2வது வசனத்துல பிற்பகுதியில எப்படி சொல்றாரு பாருங்க. "நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்ல." என்ன சொல்றாரு? நீங்க வந்து உங்க ஆசைய, உங்களுக்கு பிரியமான காரியத்த பெற்றுக்கொள்வதற்காக தேவனிடத்துல கேட்காம, அதுக்காக போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு கிடைக்கலன்றார். Continue, verse 3. "You ask and do not receive because you ask wrongly to spend it on your passions." தொடர்ந்து 3வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. "நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்." He's saying, even when you do ask God, you don't get what you ask for because you're asking with the wrong motives, for the wrong reasons, to gratify your own selfish desires. அதாவது என்ன சொல்றாரு? நீங்க தேவனிடத்துல போய் விண்ணப்பம் பண்ணா கூட உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா, நீங்க வந்து உங்க சொந்த இச்சைகளை நிறைவேற்றும்படி நீங்க செலவழிக்கணுன்றதுக்காக தகாத விதமா கேட்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றார். James is saying, what causes quarrels and fights among you? The short answer is what? Your sin. The sin inside of you, the covetousness, the selfishness, the desire to gratify your own desires and to take any means necessary to do so. Your sin is what causes quarrels and fights. அப்போ இங்க யாக்கோபு வந்து உங்களுக்குள்ள அந்த ஒருமைப்பாடு இல்லாம சண்டை சச்சரவு இருக்கிறதுக்கு, அந்த யுத்தங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றாரு. சும்மா வெளிப்படையா, சிம்பிளா, எளிமையா சொல்லணும் அப்படின்னா என்னவா, உங்களுக்குள்ள இச்சை இருக்குது, உங்களுக்குள்ள பாவம் இருக்குது. நீங்க வந்து உங்களுக்கு இச்சிக்கிற காரியத்தை அடையணுன்றதுக்காக என்ன வேணா செய்யலான்ற விதத்துல நீங்க நடந்துக்கிறீங்க. அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தினால தான் இந்த மாதிரி சண்டையும் யுத்தங்களும் உங்களுக்குள்ள காணப்படுது அப்படின்னு சொல்றாரு. Coveting is a sin, being willing to do anything to get what you want is a sin, right? Fighting to try to get it, or quarreling to get it, or these are sins. இச்சை வந்து பாவம் பாருங்க. அது மாத்திரமல்ல, நான் இச்சித்ததை பெற வேண்டும் என்பதற்காக என்ன வேணா நான் செய்வேன் அப்படின்னு பண்ணுவதும், அந்த யுத்தம் போடுறது, சண்டை போடுறது, இதெல்லாம் பாவமா இருக்கிறது.
Let's continue reading. தொடர்ந்து வாசிக்கலாம். This passage is quite important and gives us a very clear and direct answer. So I think it's worth spending time on this and really seeing what it teaches us. இது வந்து ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. ரொம்ப வெளிப்படையாக நமக்கு வந்து இந்த பிரச்சனையை குறித்து வெளிப்படையாக அவர் பதில் சொல்லுகிறார், தீர்வை சொல்லுகிறார். அதனால நம்ம கொஞ்சம் இத டைம் எடுத்து நல்லா கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும். Verse 4, he says, "You adulterous people, do you not know that friendship with the world is enmity with God? Therefore, whoever wishes to be a friend of the world makes himself an enemy of God." 4வது வசனம் பாருங்க. விபச்சாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். What does he mean here? இங்க வந்து இவர் என்ன அர்த்தத்துல இத சொல்றார்? Let me first tell you what he does not mean. முதல்ல அவர் என்ன அர்த்தத்துல சொல்லலன்னு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். When he says you adulterous people, he's not saying that they are committing adultery or something. இங்க விபசாரரே, விபசாரிகளேன்னு சொல்லும்போது ஏதோ இவங்க விபச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லல இவரு. No, no. And when he says friendship with the world, he's not saying you've got too many friends in the world. உலக சிநேகத்தை குறித்து சொல்லும்போது நீங்க உலகத்துல உங்களுக்கு நண்பர்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லல. What does he mean then? அப்ப என்ன அர்த்தத்துல தான் இவர் சொல்றாரு? When he says you adulterous people, what he means is they are being unfaithful to God. விபசாரரே, விபசாரிகளேன்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீங்க தேவனுக்கு உண்மையா இல்ல அப்படின்றாரு. In the Old Testament, when Israelites sometimes started worshipping other gods and following their ways, that is the ways of the neighboring nations, that is described often in the prophetic books as adultery. You will see, for example, in the book of Hosea. அதாவது பழைய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே மற்ற தெய்வங்களை, மற்ற தேசத்தார் வணங்குகிற அந்த மற்ற தெய்வங்களை பின்பற்றி சோரம் போகும்போது, அங்கே அதை குறித்து வேதம் எப்படி சித்தரிக்குதுன்னா, அது விபச்சாரம் பண்ணியது போல சித்தரிக்கிறது. உதாரணத்துக்கு ஓசியா புஸ்தகத்துல நம்ம அதை குறித்து பார்க்கலாம். Why is it described in terms of adultery? Because it basically amounts to spiritual adultery. ஏன் அத வந்து விபச்சாரம் என்கிற விதத்துல சித்தரிக்குது அப்படின்னா, உண்மையாவே பார்த்தீங்கன்னா, அது ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு விபச்சாரமான காரியமா இருக்கிறது. See, Israelites are in a relationship with God, and at the same time, they are having some kind of relationship with other gods, following other ways that are contrary to the ways clearly instructed by their God. ஆ அவங்க வந்து இந்த தேவனை பின்பற்றுகிறார்கள். இந்த தேவனோட உறவில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில மற்ற தெய்வங்களோட ஒரு உறவில இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, தவறான வழிகளை அந்த மற்ற தெய்வங்களுடைய வழிகளையும் பின்பற்றி போயிருக்கிறார்கள். So that is spiritual adultery or spiritual unfaithfulness. அது பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய ரீதியில ஒரு விபச்சாரமா இருக்கிறது. ஆவிக்குரிய காரியத்தில் உண்மையில்லாத தன்மையா இருக்கிறது. What James is saying is, அங்க யாக்கோபு என்ன சொல்றாரு? he's telling these believers, he's saying, you say you belong to God, you say you're a believer, you say you're a Christian. நீங்க வந்து நாங்க தேவனை சேர்ந்தவங்கன்னு சொல்றீங்க. நீங்க விசுவாசிகள்னு சொல்றீங்க. But you're being unfaithful to God by following the ways of the world and its gods. ஆனா அந்த உலகத்தின் வழியை பின்பற்றி, இந்த உலகத்தின் தெய்வங்களை பின்பற்றி, தேவனுக்கு நீங்க உண்மை இல்லாதவர்களா இருக்கிறீங்க அப்படின்றார். What are these ways of the world? அந்த உலகத்தின் வழிகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன அது? You have to read it and understand it in context, right? When he says friendship with the world, right? What does that mean? அதாவது இது அந்த வசனத்தின் பின்னணியில படிச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. உலக சிநேகம் அப்படின்னு சொல்றார்ல, அதனுடைய அர்த்தம் என்ன? He's talking about the covetousness that he just mentioned a few verses back, the envy, the jealousy. அவர் என்ன சொல்றாரு? அந்த இச்சை, பொறாமை, வாக்குவாதம் இதெல்லாம் தான் சொல்றாரு. These are ways of the world. This is how the world functions. There's a lot of jealousy and envy and covetousness, and that is viewed as something very normal in the world, you know.
A lot of people are doing it, and you are following these ways of the world while you are a believer in the church. இதுதான் பார்த்தீங்கன்னா, உலகத்தின் வழிகள் பாருங்க. அதாவது பொறாமைகள், வாக்குவாதம், இச்சைகள் இதெல்லாம் தான் உலகத்தில பின்பற்றுறாங்க. அந்த உலகத்தில இருக்கிற அந்த காரியத்த நீங்க எடுத்து பின்பற்றிட்டு இருக்கிறீங்க. நீங்க விசுவாசிகளா இருக்கிறீங்க. நீங்க இத பின்பற்றுறீங்களா? அப்படின்னு கேட்கிறார். James is saying to those people, you want God, but you also want the world. Spiritual adultery. அப்ப அந்த விசுவாசிகள பார்த்து அவர் என்ன சொல்றாரு? நீங்க தேவன் வேணும்ன்றீங்க. அதே நேரத்தில உலகமும் வேணும்ன்றீங்க. இது ஆவிக்குரிய விபச்சாரம் அப்படின்றார். You are Christians, he's telling them, but you don't want to let go of the world's sinful ways, such as coveting and so on. நீங்க கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறீங்க. ஆனா அதே நேரத்தில உலகத்தின் அந்த தவறான இச்சையான காரியத்தின் பின்னாடி அந்த இச்சையான வழியில போறீங்க. He's saying you can't have friendship with the sinful world and the holy God at the same time. You cannot do both. அதத்தான் இங்க சொல்றாரு. நீங்க இந்த பாவம் நிறைந்த இந்த உலக சிநேகமும், தேவனுடைய சிநேகமும் உங்களுக்கு அங்க இருக்க முடியாது. Let's continue reading. Verse 6. He says, God opposes the proud but gives grace to the humble. தொடர்ந்து 6வது வசனம் வாசிக்கலாம். ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். Again, you can see he's contrasting the way of the world, which is pride, with the way of God, which is humility. இங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா, உலகத்தின் வழியான அந்த பெருமையையும், தேவனுடைய வழியான அந்த தாழ்மையும் அங்கே ஒப்பிட்டு அந்த முரண்பாடை காண்பிக்கிறார். So you can see that the reasons James is pointing to behind disunity are what? There is sin inside the believer, in the believer's heart. Believers are behaving in a worldly way, right? Being proud and envious and selfish and so on. அப்போ யாக்கோபு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒருமைப்பாடு இல்லாத நிலைக்கான காரணத்த சொல்றாரு. அதாவது பாவம், விசுவாசிகளுக்குள்ளாக இருக்கிற பாவம். அது மாத்திரமல்ல, உலக பிரகாரமான இந்த பெருமை, பொறாமை இந்த மாதிரியான காரியங்களையும் தொடர்ந்து சொல்கிறார். What's the solution to all this? அப்ப இது எல்லாத்துக்கும் தீர்வு என்ன? Let's keep reading. Verse 7. தொடர்ந்து வாசிக்கலாம். 7வது வசனம். Submit yourselves therefore to God, resist the devil and he will flee from you. Draw near to God and he will draw near to you. Cleanse your hands, you sinners, and purify your hearts, you double-minded. Be wretched and mourn and weep. Let your laughter be turned to mourning and your joy to gloom. Humble yourselves before the Lord and he will exalt you. என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். This is the solution. இதுதான் தீர்வு பாருங்க. You see, James is not proposing some kind of superficial solution, like not just some advice, just stop fighting, guys, just try to get along with one another. He's not saying things like that. இங்க யாக்கோபு வந்து ஏதோ வெளிப்படையான விதத்துல, மேற்பூச்சான விதத்துல அதுக்கான தீர்வு சொல்ல பாருங்க. அதாவது என்ன பண்ணுங்க, யாரும் சண்டை போட்டுக்காதீங்கப்பா, எல்லாரும் ஒண்ணா இருங்க, எல்லாரும் ஒண்ணா இருக்க வேணாமா அப்படின்ற விதத்துல வெளிப்படையான சில ஆலோசனையும் தீர்வையும் அவர் கொடுக்கல. He's not giving a worldly kind of solution, saying, well, let's bring in a neutral arbitrator and, let's try to see what both sides want and resolve the problem. No. இவர் வந்து இங்க யாக்கோபு வந்து உலக பிரகாரமான ரீதியில இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு, இதுக்கு சமரசம் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் கூப்பிட்டுவாங்கப்பா, ரெண்டு பார்ட்டிக்கும் 2 பேருக்கும் என்ன தேவைன்னு கொஞ்சம் உட்கார்ந்து பேசுவோம், என்ன செய்யலாம் அப்படின்னு வெளிப்புறமான விதத்துல ஒரு தீர்வை ஏற்படுத்த அப்படிப்பட்ட ஆலோசனை இவர் கொடுக்கல. James is commanding a drastic solution. இங்க யாக்கோபு வந்து ஒரு இன்னும் ஆழமான விதத்துல ஒரு தீர்வை ஒரு கட்டளை மாதிரியே கொடுக்கிறார். All these are commands. If you see verse 7, he says, submit yourself to God, resist the devil, draw near to God. You know what the implication is? They are not submitting to God, they are not resisting the devil, they are not drawing near to God, and he's telling them, you better submit, you better resist the devil, and you better draw near to God.
அதாவது என்ன சொல்றாரு, இது சம்மந்தமா கட்டளைகளா குடுக்குறாரு. என்ன சொல்றாரு பாருங்க. "ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்." அப்புறம் 8வது வசனம் தேவனிடத்தில் சேருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதான் என்ன சொல்றாரு, இத கட்டளையா இத நீங்க செய்யுங்க அப்படின்றாரு. ஏன் இப்படி சொல்றாரு? இதெல்லாம் செய்யுங்கன்னு கட்டளையா ஏன் சொல்றாரு அப்படின்னா, இத செய்யாம இருந்திருக்கிறாங்க. அதனால இத செய்யுங்க, இந்த பிரச்சனைலாம் சரியாயிரும் அப்படின்றாரு. And then he says the strongest words after that. He says, "Cleanse your hands, you sinners." அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப கடினமா பேசுறாரு பாருங்க. என்ன சொல்றாரு? "பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள்." He's saying, "You've become dirty with your sin. Get rid of your sin. Cleanse your hands." என்ன சொல்றாரு? "உங்களுடைய பாவத்தினால நீங்க ரொம்ப அசுத்தமாயிட்டீங்க. அதனால உங்க கைகள சுத்திகரியுங்கள்." அப்படின்றாரு. And then he says, "Purify your hearts, you double-minded." அப்புறம் சொல்றாரு, "இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள்." What does that mean? அப்படின்னா என்ன அர்த்தம்? The Bible notion of heart and mind often go together. வேதத்தில பார்த்தீங்கன்னா, எப்போதுமே இந்த மனம், இருதயம் இந்த 2மே அப்படி ஒண்ணா போற மாரி தான் சொல்லும். In what sense is James saying, "Purify your hearts" here? உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள்னு சொல்லும்போது, என்ன அர்த்தத்தில இங்க யாக்கோபு சொல்றாரு? He's saying, "Purify your hearts by not being double-minded anymore. Stop being double-minded and in this way purify your hearts." That's what he means. உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்கும்னு சொல்லும்போது என்ன அர்த்தத்தில சொல்றாரு? இருமனம் உள்ளவங்களா இருக்காதீங்க. ஒரே மனதுடையவங்களா மாறுங்க. அதனால அந்த இருமனத சரி பண்ணுங்க. அந்த விதத்தில தான் உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் அப்படின்னு சொல்றாரு. That means our heart should be singularly devoted to God alone. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய இருதயம் முழுவதுமாக தேவனுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட வேண்டியது. James is saying, don't just devote half your heart to God and reserve the other half for the world, you know. அப்ப யாக்கோபு என்ன சொல்றாரு? உங்க இருதயத்த வந்து பாதி தேவனுக்கும், பாதி உலகத்துக்கும் குடுத்துறாதீங்கன்றாரு. Don't commit, spiritual unfaithfulness. Don't be spiritually unfaithful. ஆவிக்குரிய ரீதியில ஒரு உண்மையற்ற நிலையில நீங்க காணப்படாதீங்க. ஆவிக்குரிய ரீதியில அந்த உண்மையற்ற நிலை காணப்பட வேண்டான்றார். Don't be double-minded. இருமனம் உள்ளவர்களா இருக்காதீங்க. Make up your mind, he's saying. உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துங்கன்றார். If you're a believer, abandon the sinful ways of the world. Follow God alone. Be devoted to God alone in your heart and mind. விசுவாசிகளா இருந்தீங்கன்னா பாவம் நிறைந்த அந்த வழியை பின்பற்றாதீங்க. முழு இருதயத்தோடும் முழுமையாக தேவனுக்கென்று அர்ப்பணித்து தேவனை பின்பற்றுங்கன்றார். And then he continues even more harshly. Verse 9, "Be wretched and mourn and weep. Let your laughter be turned to mourning and your joy to gloom." அதுக்கப்புறம் இன்னும் கடினமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறா பாருங்க. என்ன சொல்றாரு 9வது வசனத்துல, "நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுதுன்றார்." How did we end up with such harsh language? Simply starting with one question, what causes quarrels and fights among you? That's all. Started there and we've ended up with such a harsh rebuke here. எப்படி ஒரு கடினமான வார்த்தைகளால அங்க அவங்கள கண்டிக்கிற விதமா எப்படி முடிக்கிறாரு பாருங்க. எப்படி ஆரம்பிச்சாரு, உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருகிறது அப்படின்னு ஆரம்பிச்சு, இப்போ இங்க ரொம்ப கடினமான வார்த்தைகள்னால அவர்களை கண்டிக்கிற விதத்துல வந்து முடிக்கிறார். He's not just trying to rebuke them. What he's trying to do is get them to truly and drastically repent from their sin. Because the problem behind disunity is many times sin. Great sin. See, deep sin in the hearts of people. அதாவது வெறும் கண்டனம் பண்றது மட்டும் இவருடைய நோக்கம் இல்ல பாருங்க. அப்படி செய்வதன் மூலமாக அங்கே அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பிரச்சனையை சரி செய்ய பார்க்கிறார். அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற காரியம் என்னன்னா, விசுவாசிகளுக்குள்ளாக ஆழமான விதத்துல அவருடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கிற அந்த பாவம் தான் பிரச்சனையா இருக்குது. அதை சரி பண்றதுக்காக தான் கண்டனம் பண்றார். And when he says here, "Be wretched and mourn and weep," he's trying to say, you need to repent from your sin. Be truly sorry for your sin. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் சொல்லும்போது என்ன சொல்றாரு, அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க. அதுக்காக நீங்க வந்து வருத்தப்படுங்க. பண்ணது தவறுன்ற விதத்துல வருத்தப்பட்டு மாறுங்கன்றார். Stop being proud, thinking there's nothing wrong with you. That's what he's trying to do here. See. என்கிட்ட எந்த தப்புமே இல்ல அப்படின்ற விதத்துல அங்க பெருமை கொள்ளாதீங்க. அதை ஒத்துக்கோங்கன்றார்.
That's why the next verse, in verse 10, he says, humble yourselves before the Lord and he will exalt you. அதனால தான் அடுத்தால அங்க 10வது வசனத்துல சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். And then in verse 11, he brings it back to dealing with other believers. He says, don't speak evil against one another, brothers. அதுக்கப்புறம் 11வது வசனத்துல பாருங்க, மற்ற விசுவாசிகளோட எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். Now, we saw this long passage which gives us a clear and direct teaching about one major hindrance to Christian unity, and that is sin in the hearts of people, believers. இங்க ஒரு நீண்ட வேத பகுதியை பார்த்தோம். இங்க விசுவாசிகள் மத்தியில இருக்கிற அந்த ஒருமைப்பாடு இல்லாத நிலைக்கு காரணம் விசுவாசிகளுக்குள்ளாக இருக்கிற பாவம் தான் அப்படின்றத கவனிச்சோம். Now, how do we apply this today? இன்றைக்கு இத நடைமுறையில் நம்ம எப்படி பயன்படுத்துறது? In many cases of disunity today, we can apply this teaching by James. யாக்கோபு போதித்த இந்த போதனையில இன்னைக்கு நடைமுறையில சபையில காணப்படுகிற பல்வேறு பிரிவினைக்கான காரியங்கள் இருக்குது. அதுல நாம் பயன்படுத்தலாம். I'm not saying it will apply in every case of disunity. எல்லா பிரிவினைக்கான காரியங்களும் இதை நம்ம பயன்படுத்த முடியாது. Like I said, there are several reasons for disunity. We are only looking at one major reason or hindrance today. இந்த பிரிவினைக்கான காரணங்கள் பல காரணங்கள் இருக்கிறது. நாம அதுல முக்கியமான ஒரு காரணத்தை தான் இங்க பார்த்திருக்கிறோம். And sometimes, rarely, there may be cases where both parties have not done any sin. That's possible. சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, அங்க இந்த பிரிவினைக்கான காரணம் வரும்போது 2 பக்கத்துலயுமே எந்த ஒரு பாவமும் இல்லாத ஒரு நிலையும் இருக்கும். It's rare, but it's possible. அ அது அது ரொம்ப ரேர். ஆனா அது சாத்தியம் தான். But I'm saying in many cases, many cases, at least one party is guilty of sin. ஆனா பல காரியத்துல பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் அங்க பாவம் செய்திருப்பாங்க. When there is sin in any situation, you have to get rid of the sin, or else you will never truly solve the problem. And there will never be true unity there. அங்க பாவம் காரணமா இருக்குமானால், அந்த பாவத்த சரி செய்யணும். அத சரி செய்யாத பட்சத்துல அங்க உண்மையான ஒருமைப்பாடு என்பது அங்க ஏற்படாது. So for example, if there is, disunity between two believers, உதாரணத்துக்கு ஒரு 2 விசுவாசிகளுக்குள்ளாக அங்க பிரிவினை காணப்படுதுன்னு வச்சுக்குவோம். the solution is not to just say, stop fighting, just try to get along as best as possible, just tolerate each other as much as possible. அங்க வந்துட்டு அந்த பிரிவினை சரி பண்றதுக்கு எதுவும் சண்டை போட்டுக்காதீங்க, எதுவும் சண்டை சச்சரவு உங்களுக்குள்ள வேணாம் அப்படின்னு சொல்லி ஒண்ணா இருங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான மேலோட்டமான அந்த மாதிரி போதனை போதாது. If both the believers or one of the believers have sinful jealousy or envy or pride or things like this, see, those matters have to be dealt with. அதாவது 2 விசுவாசியோ அல்லது 2 விசுவாசியில யாராவது ஒருத்தர்ட்டயோ இந்த பாவமான, அதாவது பொறாமை, பெருமை இது மாதிரி பாவம் நிறைந்திருக்குமானால் அதை சரி செய்யணும் முதல்ல. Many times people won't even realize that they are guilty of sin. நிறைய நேரத்துல பார்த்தீங்கன்னா, இந்த விசுவாசிகள் தங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தை குறித்து உணரவே மாட்டாங்க. For example, two people quarreling with each other, oftentimes both will think that only the other person is wrong. You notice that? 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, 2 பேருமே என்ன யோசிப்பாங்கன்னா, அவர்ட்ட தான் தப்பு இருக்கு அப்படின்னு தான் யோசிப்பாங்க. They can't see their own fault, only the other person's fault. 2 பேருமே தங்களுடைய தவற உணர மாட்டாங்க. 2 பேருமே மத்தவங்களுடைய தவற தான் பார்ப்பாங்க. And even when sometimes they will admit to their fault, but even when they admit, you will see that they will say, yeah, I also did wrong, but he did much worse. சில நேரத்துல தங்கள் தப்ப ஒத்துக்கிட்டா கூட அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா நானும் தப்பு பண்ணிட்டேன் தான் உண்மைதான். ஆனா அவன் என்ன காட்டிலும் நிறைய பண்ணிட்டான். அவன் பண்ணதான் பெரிய தப்பு அப்படின்னுவாங்க. They'll never see the true extent of their wrongdoing or sinfulness. அவங்க தங்களுடைய தவறை, தங்களுடைய அந்த பாவத்தின் உண்மையான தன்மை என்ன அப்படின்றத உணர மாட்டாங்க. For example, they won't see their own pride or jealousy or things like that. They will see minor faults and acknowledge and admit to that.
அவங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பெருமை, அந்த பொறாமை, அத வந்து பெருசா பார்க்க மாட்டாங்க. அத வந்து ஒத்துக்கவும் மாட்டாங்க. These are practical hindrances because people don't even realize there is sin. Even believers sometimes they'll say, yeah, I did one wrong thing, I made a mistake. But they won't say, I sinned. I committed a sin. I sinned against God. They won't say that or think in those terms. They'll just say, I did a mistake. இது நடைமுறையில இருக்கிற வ ஒருமைப்பாட்டுக்கு தடையா இருக்கிற காரியமா இருக்குது பாருங்க. இவங்க விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சில பாவத்த செஞ்சுருவாங்க. ஆனா, அத வந்து பாவம்ன்னு சொல்லாம, ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டேன். தேவனுக்கு முன்பாக தான் பாவம் செஞ்சுட்டேன்றத ஒத்துக்காம, அத சொல்லாம, நான் ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டேங்க. அதனால அது ஒரு தவறு தான் அப்படின்ற விதத்துல தான் சொல்லுவாங்களே தவிர, அத பாவம்ன்னு ஒத்துக்க மாட்டாங்க. Sometimes even believers are not aware that certain things are sin, such as, for example, gossip or partiality, right? We think of these things in a very ordinary way sometimes. You just think that's not anything big, but the Bible describes it as sin. சில நேரத்துல விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா, தாங்கள் செய்கிற சில காரியத்த வந்து பாவம்னே எண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அ புறங்கூறுறது, பட்சபாதம் காட்டுவது, இதெல்லாம் வந்து பாவமாகவே எண்ணுவதில்லை. See, what I'm trying to say is there may be sin, but the believer may not even realize it. But the real problem, the root problem behind disunity oftentimes is sin. என்ன சொல்ல வரேன்னா, அங்க விசுவாசிகள் மத்தியில சில நேரத்துல இந்த பிரிவினைக்கு காரணம் பாவமா இருக்கும். அது பாவம் தான் காரணமா இருக்கும். ஆனா, அத வந்து உணர மாட்டாங்க. அத ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா, அங்க ஆழமா இருப்பது அந்த பாவ பிரச்சனை தான். Just to realize our own sin, we need a miracle. God has to lead us to the awareness of our own sin. நம்முடைய சொந்த பாவத்த நம்ம உணர்றதுக்கு, நான் பாவம் பண்ணிட்டேன்னு உணர்றதுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும் பாருங்க. தேவன் வந்து அத நமக்கு உணர்த்தணும். நம்ம பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு. And we need humility to accept our sin. அப்படி உணர்த்தும்போது, அத ஒத்துக்கிறதற்கு நான் பாவம் பண்ணிட்டேன்னு அத குறித்து ஒரு தாழ்மை வேணும். We need to humble ourselves before God, sometimes humble ourselves before other people, other believers. நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தணும். அ அ மற்ற விசுவாசிகளுக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும். Only with God's grace all this is possible. தேவனுடைய கிருபையினால தான் இது எல்லாமே சாத்தியம். We need to truly repent of sin. Then only true unity can be restored. உண்மையாகவே அந்த பாவத்துக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்போதுதான் உண்மையான விதத்தில அந்த ஒருமைப்பாடு உண்டாகும். You can't have unity without individual personal transformation. அப்போ தனிப்பட்ட விதத்தில ஒரு மாற்றம், ஒரு மறுரூபம் இல்லாம இந்த ஒருமைப்பாடு என்பது உண்டாகாது. This is not only needed for unity between two believers, it's also needed for unity between two groups, two Christian groups, two churches, two big groups, whatever it is. இது வந்து 2 விசுவாசிகளுக்குள்ளாக ஒருமைப்பாடு ஏற்படுவதற்கான தேவை அப்படின்றது மட்டும் கிடையாது. 2 கூட்ட மக்கள் அல்லது 2 சபை ஒருமைப்பாட்டுல சேரணும் அப்படின்னாலும் இது தேவையா இருக்குது. There is an example in 1 Corinthians chapter 3 I'd like to show you, which talks about disunity among different groups of Christians. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல அங்க கிறிஸ்தவத்திற்குள்ளாக சில குழுக்களுக்குள்ளாக, அதாவது நான் அவன சேர்ந்தவன், இவன சேர்ந்தவன்னு சொல்லி அப்படி குழு ரீதியாக சில பிரிவினை காணப்படுகிறத பார்க்கலாம். Let's go to 1 Corinthians chapter 3. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துக்கு போவோம். As you know, the church at Corinth had a lot of problems, and disunity was one of them. கொரிந்து சபை பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனை காணப்படுகிறது. அதுல இந்த பிரிவினை, இந்த ஒருமைப்பாடு இல்லாத நிலையும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. What had happened is different groups started forming around different Christian leaders. இங்க பார்த்தீங்கன்னா, அ பல கிறிஸ்தவ தலைவர்களின் அடிப்படையில பல கூட்டமாக இவர்கள் பிரிந்திருந்தார்கள். And they started kind of, dividing and speaking in a divisive way. They started saying things like, one group would say, we like Peter,
so we'll follow Peter, you know. அதாவது இந்த தலைவர்கள் அடிப்படையில இவங்க வந்து பல கூட்டமா பிரிஞ்சிருந்தாங்க. எப்படின்னா, நான் ஒரு கூட்டத்தார் பார்த்தீங்கன்னா, நான் பேதுருவ சேர்ந்தவனாக்கணும், அவர தான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்றது. Another group is saying, you know, Apollos, he's the better preacher, you know, we belong to him, we follow him. இன்னொரு கூட்டத்தார் என்ன சொல்றது, நாங்க வந்து அப்போலோவ சேர்ந்தவனாக்கும், அவர் தான் சிறந்த பிரசங்கியார். அதனால அவர நாங்க பின்பற்ற போறோம் அப்படின்றது. Some are even taking the name of Paul, saying, you know, Paul is the one who brought us to faith in Christ, you know, we pledge our allegiance to Paul. சிலர் பார்த்தீங்கன்னா, பவுல சேர்ந்தவன், பவுல் தான் எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் காரியத்த செஞ்சாராக்கும், கத்துக் குடுத்தாரு. அதனால நாங்க பவுல சேர்ந்தவங்க, பவுல தான் பின்பற்றுவோம் அப்படின்றாங்க. Due to speaking like this, see, what has happened is this has created different groups, and there is no spirit of unity among them. இந்த மாதிரி நான் அவன சேர்ந்தவன், இவன சேர்ந்தவன் சொல்லி பல கூட்டமாக பிரிஞ்சு, அங்க ஒரு ஒருமைப்பாடு என்பதே காணப்படாமல் இருந்தது. In this kind of situation, Paul is writing to them, right? He's not there at the time. He's writing to them, trying to get them to stop speaking like this and trying to, you know, put an end to this disunity and promote unity there. That's what Paul is trying to do here. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு இத சரி பண்றதுக்காக எழுதுறாரு பாருங்க. இந்த மாதிரியான ஒரு பிரிவினைகள்லாம், இந்த மாரி நான் அவன சேர்ந்தவன், இவன சேர்ந்தவன் அப்படின்ற அந்த பிரிவினைலாம் காணப்படக்கூடாது. அந்த பிரிவினையை சரி செய்து ஒருமைப்பாடு உண்டாக வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பவுல் இதை எழுதுகிறார். Let's see what he says. 1 Corinthians chapter 3 and verse 1 onwards. அவர்களுக்கு என்ன சொல்றாருன்னு கவனிங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. But I, brothers, could not address you as spiritual people, but as people of the flesh, as infants in Christ. I fed you with milk, not solid food, for you were not ready for it. And even now you are not yet ready, for you are still of the flesh. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. He's saying, I'm not seeing any maturity in you. Yeah, you are behaving immaturely. You know, you are not behaving in a spiritual manner. You are not living in a spiritual way. You are living in a very fleshly way. அதாவது என்ன சொல்றாரு, நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு தேறின ஒரு நபரை போல நடந்து கொள்ளல. நீங்க வந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய ரீதியில வளர்ந்த ஆள போல நடந்துக்கல. இன்னும் மாறாம மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க. மாம்சத்துக்குரிய விதத்திலே நடந்துக்கிறீங்க அப்படின்றார். What does he mean by you are fleshly, not spiritual? What does he mean by that? நீங்க வந்து ஆவிக்குரியவர்களா இல்லாம மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தத்துல சொல்றாரு? Just keep reading, you'll understand. தொடர்ந்து வாசிச்சோன்னா புரிஞ்சுக்கலாம் பாருங்க. For while there is jealousy and strife among you, are you not of the flesh and behaving only in a human way? எப்படி சொல்றாரு பாருங்க. 3வது வசனத்துல, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? When he means fleshly or human way, right? He's talking about jealousy, strife, divisions. அப்போ மாம்சத்துக்குரியவர்களா மனுஷ மார்க்கமா நடக்கிறீர்களான்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு? பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள், அந்த பிரிவினைகள் உங்களுக்குள்ள காணப்படுது. அதத்தான் சொல்றாரு. Next verse 4, he says, for when one says, I follow Paul, and another, I follow Apollos, are you not being merely human? அடுத்தல பாருங்க 4வது வசனத்துல, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? Notice how Paul understands the reason behind this factionalism, this groupism, this division between different groups in the Christian circle. இங்க கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளாக அல்லது கிறிஸ்தவர்களுக்குள்ளாக ஏற்படுகிற இந்த கோஷ்டிகளுக்குள்ளாக இருக்கிற இந்த பிரிவினை, இதற்கெல்லாம் காரணம் என்னன்றத பவுல் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்றத கொஞ்சம் கவனிங்க. According to Paul, one major reason is what? Jealousy. He mentions it openly, jealousy here. பவுலை பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா, அங்க இந்த ஒருமைப்பாட்டுல பிரச்சனை இருக்கிறதுக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் என்ன? பொறாமை. அதை அப்படியே வெளிப்படையா சொல்றாரு பாருங்க. He calls people who are giving in to these divisions as
living in a fleshly way, in a human way. இந்த மாரி இந்த பிரிவினையா நடந்து கொள்கிற ஆள்கள பார்த்து என்ன சொல்றாரு? அவர்கள குறித்து மாம்சத்துக்குரியவர்கள் என்றும், மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் என்றும் சொல்லுகிறார். Right? He's saying fleshly way means according to our sinful nature, according to the flesh. That's what it means. மாம்சத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாவ சுபாவம் இருக்கு இல்லைங்களா? அதற்கேற்ற விதமாய் நடந்து கொள்வது. Human way. That means according to human ways in the world, how humans in the world behave. You're behaving like that in a human way. That's what he means. மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவான்னு சொல்லும்போது, இந்த உலகத்துல மற்ற மனுஷங்க அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அந்த மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க அப்படின்றாரு. In fact, some translations use the word worldly in this passage. சில மொழிபெயர்ப்புல பார்த்தீங்கன்னா, உலக பிரகாரமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு மொழிபெயர்க்குது. See, Paul is saying, don't act in accordance with your flesh. Don't behave in a worldly manner. இப்ப பவுல் என்ன சொல்றாரு? நீங்க உங்க மாம்சத்தின்படியும் இந்த உலக பிரகாரமான விதத்திலே நீங்க நடந்துக்காதீங்க அப்படின்றார். Whenever we hear words like that, we will understand it differently, you know. இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்கும்போது நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். When we say, you know, worldly way, worldliness, people immediately think, you know, worldly dress, worldly music, these kind of ways. No, but you see the emphasis of the Bible when it says worldly, it is mainly talking about, you know, this kind of wrong heart attitudes that are prevalent in the world is also creeping into the church. That's what it means. Like jealousy, strife, envy, pride, and so on. அதாவது உலக பிரகாரமான்னு சொல்லும்போது, பொதுவா நம்ம என்ன எடுத்துடுறோம்? உலக பிரகாரமா ட்ரெஸ் போடுறான், உலக பிரகாரமா அத பண்றான், இத பண்றான். வெளிப்புறமா சரீரத்தில பண்ற காரியத்த உலக பிரகாரமான காரியம் அப்படின்ற விதத்தில போயிடுறாங்க பாருங்க. ஆனா அப்படி கிடையாதுங்க. என்ன சொல்றாரு? உலக பிரகாரமான்னு சொல்லும்போது, உலக பிரகாரமான அந்த பொறாமை, பெருமை, வாக்குவாதம், சண்டை இந்த மாரியான காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்குது. அப்படின்ற காரியத்த தான் அந்த அர்த்தத்தில தான் உலக பிரகாரமானன்னு சொல்றாரு. How does this apply today to factionalism in the church today? அப்போ இன்னைக்கு சபையில காணப்படுகிற இந்த மாதிரியான கோஷ்டி சேர்றது, கோஷ்டி சேர்ந்துகிட்டு பிரிவினையா இருக்கிறது, இந்த மாரி காரியத்துக்கு இன்னைக்கு நடைமுறையில இது எப்படி பொருந்தும்? Let me just say first that again there may be several reasons for factionalism. இந்த மாரி கோஷ்டி சேர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. But notice, if sins like jealousy were one of the reasons that existed in Paul's time, and if it is taught in the New Testament in that way, then I say to you, it is likely that some sin like that is one of the reasons behind factionalism today. பொறாமை போன்ற ஒரு பாவம் பவுல் காலத்திலேயே ஒரு காரணமாக இருந்திருக்கும் என்று அந்த விதத்துல புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்குமானால், அதே போன்ற ஒரு பாவம் இன்றைக்கு சபையில காணப்படுகிற கோஷ்டி பிரிவினைக்கு காரணமாக இருக்கலாம். I'm only saying it's one of the reasons. அத நான் அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு தான் சொல்றேன். See, sometimes the reason behind factionalism is something else, like doctrinal disagreement, you know, difference in opinion on how to do things. That sometimes divides people into groups. இந்த மாரி கோஷ்டி சேர்ந்து அது நிமித்தமாக பிரிவினை ஏற்படும்னு சொல்லும்போது, அது மட்டும் காரணம் அல்ல. இன்னும் சில காரணங்கள் இருக்கு. அதாவது உபதேச ரீதியாக சிலர் இவங்க உபதேசத்த அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க உபதேசத்த இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அது நிமித்தமாக இந்த கோஷ்டி பிரிவினை காணப்படுகிறது. But sometimes the reason is plain old jealousy, envy, covetousness or pride. ஆனா, அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பொறாமை, இந்த சண்டை, பெருமை இந்த காரியங்களும் இந்த கோஷ்டி பிரிவினைக்கு காரணமா இருக்கிறது. Sometimes it's a mixture of doctrinal disagreement and envy. சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உபதேசத்துல ஒரு ஒற்றுமை இல்லாத நிலை. அது மாத்திரமல்ல, அதோடு கூட அந்த பொறாமையும் சேர்ந்து இருக்குது. See, sometimes disunity begins purely because of doctrinal disagreement. That's how it starts. சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கோஷ்டி பிரிவினையானது இந்த உபதேசத்துல ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. அதுல தான் ஆரம்பிக்குது. Then what happens is both sides start arguing with each other, you know. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் 2 கோஷ்டியும் அத குறித்து வாக்குவாதம் பண்றாங்க. And slowly fleshly, human, worldly impulses, sinful impulses creep in and kind of take over
the debate. It changes the tone of the arguing, the quarreling. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வாக்குவாதம் தொடர்ந்து பாவம் நிறைந்த காரியங்கள் இதை உந்தி தள்ள ஆரம்பிச்சுருது. You know, for example, one person will say something rudely to the other person. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் வந்து ரொம்ப ரூடா பேசுறது. And then soon you'll see both insulting each other. அதுக்கப்புறம் 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் வந்து தவறா குறைவா பேசிக்கிறது. And on top of this, people join in, take sides and kindle the disunity and make it even worse. இதோட சிலர் சேர்ந்துக்கிட்டு இந்த பிரிவினை இன்னும் அதிகமா தூண்டி இன்னும் மோசமான நிலைக்கு கொண்டு போயிடுறாங்க. Before you know it, the problem is no longer simply doctrinal disagreement. No, it's gone to a different level now. அப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையா அது ஒரு உபதேசத்துல சில கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அப்படிதான் ஆரம்பிச்சுச்சு. ஆனா இப்போ அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து வேற நிலையில வந்து நிக்குது. See, if it was only doctrinal disagreement, it could have been discussed in a much more civil and respectful way. அதாவது அந்த உபதேச ரீதியான கருத்து வேறுபாடா இருக்குமானால், அது வந்து பல வேறு ரீதியில உட்கார்ந்து ஒழுங்கா உட்கார்ந்து அத பேசி சரி செஞ்சுக்கலாம் பாருங்க. You know what happened to the Christian way of speaking, right? What is the Christian way of speaking? It is speaking the truth in love. Speaking the truth in love. Ephesians 4:15. அதாவது கிறிஸ்தவ முறையிலான அந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அன்போடு சத்தியத்தை என்ன செய்யணும்? போதிக்கணும். எபேசியர் 4:15 வாசிக்கிறீங்களே, அன்போட சத்தியத்தை என்ன செய்யணும்? போதிக்கணும். See, but what happens when sinful, worldly, fleshly impulses, right? When they enter the scene, now it's no longer about the truth alone. It's not just that we have a difference of opinion in truth, There is no love between the two sides. அப்போ இதுல வந்து இத சரி பண்றதுக்குன்னு உலக ரீதியான அந்த வாக்குவாதம், பேதகம் நிறைந்த அந்த பாவம் நிறைந்த காரியங்கள் நுழையும்போது என்ன ஆகுது? அங்க அ இந்த கருத்து வேறுபாட சரி பண்ணுன்ற விதத்துல கிறிஸ்தவ முறைப்படி அணுகுறது இல்ல. அங்க அன்பு இல்லாம போயிருது. Now it becomes about pride and ego. They start playing a big role. அதுக்கப்புறம் அங்க பெருமையும், நான் சொல்றது தான் கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்கள் பெரிதாக செயல்பட ஆரம்பிக்கிறது. Attitudes like, I know more than you, I'm better than you, let's see who's greater. This kind of worldly attitudes enter the picture. A worldly spirit of competition, right? These are worldly, these are fleshly, these are sinful. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உலக ரீதியான ஒரு போட்டி நிறைந்த மனப்பான்மை. அதாவது நான் சொல்றது தான் கரெக்ட் ஆகும், நான் சொல்றது தான் ரொம்ப முக்கியமாகும், நான் சொல்றது தான் பெருசாகும் அப்படின்னு சொல்லி உலக ரீதியான அந்த போட்டி நிறைந்த மனப்பான்மை உள்ள வந்துருது. உலக காரியமான அந்த காரியங்கள் உள்ள வந்து கெடுத்துருது. And listen, this can affect anybody because remember, even Jesus' own disciples had this kind of attitude. They were discussing who is the greatest among us. இது வந்து யார வேணா பாதிக்கலாம் பாருங்க. ஏன்னா இயேசு கூட இருந்த சீசர்களே அது பாதித்தது. அவங்களே பார்த்தீங்கன்னா தங்களுக்குள்ள யார் பெரியவன் என்று அங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. In the next few weeks, we will be talking about things like doctrinal disagreement, right? But what I'm saying is, sometimes we think the problem is only doctrinal disagreement. No, sometimes the problem is heart, mind, sin, deep down. You see, worldliness, the flesh. அப்போ நம்ம நெறைய நேரத்துல என்ன நெனைச்சுர்றோம், ஏதோ இந்த உபதேச ரீதியா இருக்கிற கருத்து வேறுபாடு தான் பிரச்சனையாகும் அப்படின்னு நெனைச்சுர்றோம். இத குறித்து நம்ம தொடர்ந்து அடுத்த சில வாரங்களுக்கு பார்க்க போறோம். உபதேச ரீதியான இந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் குறித்து பார்க்க போறோம். ஆனா நாம வந்து அது மட்டும் தான் பிரச்சனைன்னு நெனைச்சுர்றோம். ஆனா அது மட்டும் கிடையாது பாருங்க. அத தாண்டி சில பொறாமைகள், சில வெறுப்புகள், உலக ரீதியான காரியங்கள், உலக ரீதியான அந்த பெருமை இதெல்லாம் உட்புகுந்து அதுவும் காரணமாக அமைகிறது. We need to realize how much of a problem this is, my friend. I'm speaking in general about the church today, right? You and I are part of the body of Christ, the church. We're one body, one family. And so if this is happening anywhere, we need to be sorrowful about it. And we need to realize this major hindrance of sin. அப்போ நான் பொதுவா சபையாக எல்லாரையும் சேர்த்து சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரியான காரியங்கள் எங்க நடந்தாலும் சரி, உலகத்துல எங்க நடந்தாலும் சரி,
இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கும்போது, அது நம்மள வருத்தப்படுத்தக்கூடிய காரியமா இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கிறோம். ஒரே சரீரமாக இருக்கிறோம். அப்படி நம்ம எண்ண வேண்டும் இதை. Solutions like, let's just get together and meet and eat together and, have fellowship. That's not enough. I'm sorry to say, it is simply not enough. Real unity, if we want real unity, we've got to deal with the root problem. அப்போ இத சரி செய்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ நம்ம நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடலாங்க. ஒரு ஐக்கியமா இருக்கலாம். ஒண்ணு சேர்ந்து ஒரு ஐக்கியமா இருக்கலாம். அப்படின்னு சொல்றது மட்டும் போதாது. இப்படி சொல்றதுக்காக மன்னிச்சுக்கோங்க. ஆனா அப்படி சொல்றது மட்டும் போதாது. அதை தாண்டி இதை சரி செய்வதற்கான தீர்வு என்ன? உண்மையா இருக்கிற ஆழமான அந்த பாவ பிரச்சனையை சரி செய்ய வேண்டும். I know that eating together, fellowship, all that is good, and being one and portraying a united front and all that has many advantages. I'm not denying any of that, right? அதாவது எல்லாரும் ஒண்ணு கூடுவது, ஒன்றாக சேர்ந்து ஐக்கியமா இருப்பது, புசிப்பது, அதெல்லாம் வந்து நல்லது தான். அதெல்லாம் வந்து எந்த விதத்திலும் நான் தவறு சொல்லல. அது சில நன்மைகளை பயக்குதுன்றது உண்மதான். But without dealing with sin in our hearts, that would just be a superficial solution at best, and at worst it would be a hypocritical solution. ஆனால் இந்த இருதயத்தில் இருக்கிற ஆழமா இருக்கிற அந்த பாவ பிரச்சனையை சரி பண்ணல அப்படின்னா, நம்ம பண்ணுகிற எல்லா தீர்வுகளும் ஒரு மேலோட்டமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அது சில நேரங்கள்ல மாய்மாலமாக இருக்கும். What we need to do is first prayerfully examine ourselves. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஜெபத்தோடு நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். And where we see instances of disunity, we need to pray like Jesus prayed. In John 17, he prayed for unity. We need to pray. We need to pray that God, if there is sin in a certain situation, that God would reveal it to the hearts of the people involved, that the Holy Spirit will bring conviction in their hearts, that they will realize it and repent and change so that true unity can come about. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை பிரிவினையான காரியங்கள் காணப்படும்போது, முதலாவது நாம என்ன பண்ணணும்? இயேசு ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்க வேண்டும். ஒருமைப்பாட்டில தேறினவர்களாகும்படி அப்படி இயேசு ஜெபிக்கிற மாரி நாமும் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒருவேளை அங்க விசுவாசிகளுக்குள்ளாக பாவம் இருக்குமானால், அந்த பாவம் உணர்த்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அதை கண்டித்து உணர்த்த வேண்டும். அப்படி கண்டித்து உணர்த்தி அதன் நிமித்தமாக அங்கே மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். மறுபடியுமாக அந்த ஒருமைப்பாடு அங்கே உண்டாக வழிவகுக்கும். அதனால நம்ம முதலாவது அங்கே ஜெபிக்க வேண்டும். And even if you don't see instances of disunity, that's very good. But we need to take the approach of prevention is better than cure, right? We need to work actively so that this doesn't happen. ஒருவேளை அப்படிப்பட்ட பிரிவினை காணப்படவில்லை என்றால் ரொம்ப நல்லது பாருங்க. ஆனாலும் வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால அந்த மாதிரி பிரிவினையான காரியங்கள் வராதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டியதும் அவசியம். I say that because sin and worldliness and fleshly nature will keep trying to pull us, keep trying to tempt us. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த பாவம், மாம்சத்துக்குரிய காரியம், உலக பிரகாரமான காரியம் தொடர்ந்து நம்மை உந்தி நம்மை தள்ள பார்க்கிறது. அது நிமித்தமாக நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். And so if we give in, what will happen is not only personal sin will be the result, not only our intimacy with God will be affected, but also unity among believers will be affected. அதாவது அந்த பாவத்துக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா, அதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா, அப்புறம் அது வந்து நம்மள கடவுளோடு இருக்கிற அந்த உறவை பாதிக்கும். மற்ற விசுவாசிகளோடு இருக்கிற அந்த ஒருமைப்பாட்டையும் அது பாதிக்கும். What we need to do is actively and continually keep putting away sin from our lives. அப்ப நாம என்ன செய்யணும்? நாம் தொடர்ந்து பாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுகிற செயல்பாட்டிலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். You need to keep doing it, because if you don't keep doing it, see, it's like you need to keep sweeping and mopping your house, right? Why? If you just leave it like that, the dust from the outside will come in and settle and make the whole place nasty, right? You need to keep doing it again and again, regularly. Keep on doing. It's like that. Sin in this world, worldliness, it keeps trying to enter in. If we just let things be, it will enter in. We got to keep being watchful and keep
resisting the devil, keep submitting to God, keep cleansing our hands and purifying our hearts. We need to keep on doing it, my friend. அப்போ நம்ம தொடர்ந்து அதை செய்யணும் பாருங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா, சில நேரத்தில நம்ம வந்து இப்ப வீட்ல வந்து பெருக்குறோம், மாப் போடுறோம், கிளீன் பண்றோம், பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்? அப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? அது அப்படியே அழுக்கு படிஞ்சு, படிஞ்சு, படிஞ்சு எல்லா பக்கமும் ஒரே அழுக்கா மாறிரும் இல்லையா? அ அந்த மாரி இந்த பாவம் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நமக்கு எதிரா உலகம் முழுவதும் பாவம் நிறைந்திருக்கிறது. இந்த பாவம் நம்ம அதை எதிர்த்து செயல்படல, தொடர்ந்து அதை எதிர்த்து நிக்கல, அத அகற்றி போடலன்னா, அது வந்து வந்து நம்ம மேல படிஞ்சு, நம்மள வந்து அது நிரப்பிரும் பாருங்க. அப்ப நம்ம தொடர்ந்து அத என்ன செய்யணும்? அதை எதிர்க்கிற வேலையில இருக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படியணும். பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். தேவனிடத்தில சேரணும். நம்முடைய கைகள சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயங்களை பரிசுத்தமாக்க வேண்டும். இந்த வேலைய நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். God needs to help us. We also need to cooperate. தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதே நேரத்தில நாமும் அவரோடு கூட ஒத்துழைக்க வேண்டும். And with God's grace, right, we can put away sin, grow in holiness, and achieve better unity in a visible and practical way for all to see, so that we can be a great witness to this world. தேவனுடைய கிருபையினால பாவத்தை நாம் தள்ளிவிட்டு, நாம் பரிசுத்தத்திலே வளர்ந்து, அந்த ஒருமைப்பாட்டில் நாம் வளர்ந்து, இந்த உலகத்துக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய சாட்சியாக நாம் விளங்க முடியும். Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we come to you in Jesus' name. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே மண்டையில் வருகிறோம். Thank you, Lord, for this truth that you showed us today, even though it is difficult. Lord, we thank you for your word ultimately will have a fruitful effect in our life. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இன்றைக்கு வெளிப்படுத்திய சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது கடினமா இருந்தாலும் உம்முடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவான நல்ல பலனை கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Father, I pray that when there is disunity in the church, that you would lead us to grieve in our hearts when we see that, and that you would lead us to pray, that you would lead us to do all that we can do. ஆண்டவரே, சபையில் இப்படிப்பட்ட பிரிவினை காணப்படும்போது அதை குறித்து நாங்கள் வருத்தப்பட்டு அதற்காக ஜெபிக்கவும், ஆண்டவரே நீர் அதை சரி செய்யும்படியாக உம்மை நாடும் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. Father, we pray that you would help all of us collectively and individually, O God, grow in holiness, put away sin and all manner of worldliness from us. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒட்டுமொத்தமாகவும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, அவர்கள் பாவத்தை தள்ளிவிட்டு பரிசுத்தத்திலே வளர்ந்து இந்த ஒருமைப்பாட்டிலே தேற நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. We pray especially where there are cases of disunity, Lord. We pray that you will bring great transformation in the hearts of believers, in entire groups, O God. You can do anything. Nothing is impossible for you, O God. We pray like Jesus that we may be one, truly one. ஆண்டவரே, எங்கேயாவது இந்த மாதிரியான பிரிவினைகள் காணப்படுமானால் ஆண்டவரே அதை நீர் சரி செய்யும்படியாக ஒவ்வொருடைய இருதயங்களிலும் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உமக்குள்ளே ஒன்றாயிருக்க நீர் உதவி செய்வீராக. Thank you, Lord, for this is your will, and therefore we are confident that you will answer our prayer, Jesus' prayer, that we will see more and more improvement in our time, in our place. ஆண்டவர், இது உம்முடைய சித்தமா இருக்கிறபடினால் இந்த ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பீர் என்று நிச்சயமே நாங்கள் அறிந்திருக்கிறோம். இது இயேசுவின் ஜெபமா இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, இதற்கு நீர் பதில் கொடுத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே பல இடங்களில் இதை காணப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். May your Holy Spirit work powerfully in our hearts. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையான விதத்தில் எங்களுடைய இருதயங்களில் கிரியை செய்வீராக. May the church, may believers collectively portray a beautiful and amazing testimony before the world, O God. May the world see our unity in greater ways in the days to come. சபை ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு முன்பாக ஒருமைப்பாட்டை காண்பித்து இந்த உலகத்துக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக வருங்காலத்திலே விளங்க செய்வீராக கர்த்தாவே. We pray, O Lord, for your children who are going through
all kinds of challenges and troubles in their lives at the present time. ஆண்டவரே, இந்த காலகட்டத்திலே பல்வேறு பிரச்சனைகள், சவால்களினூடாக சென்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். We pray you'll reach out to them, that you will touch them and minister to them, Lord, and give them hope and strength. And Lord, let them experience great miracles during this time, oh God. ஆண்டவரே, நீர் அவர்களை தொடுவீராக, நீர் அவர்களை சந்திப்பீராக. ஆண்டவரே, இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலும் அவர்கள் மிகப்பெரிய அவர்களுக்கு நம்பிக்கையும் பலனையும் கொடுத்து மிகப்பெரிய அற்புதத்தை அவர்கள் கண்டடைய செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Those who trust in you will never be put to shame. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே. Continue to lead us and guide us and bless us and make us a blessing to many around us. நீர் தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதித்து எங்களை சுற்றி இருக்கிற அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்கச் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். May your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தாவே. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.